மிகவும் மகிழ்ச்சிகரமான செய்தி ஒன்றை முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். IPL 2026 தனது முதல் வெற்றியை பதிவு செய்திருக்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. கடந்த சில போட்டிகளில் தொடர்ந்து CSK அணியும் சரி ரசிகர்களும் சரி துவண்டு போகும் வண்ணம் தோல்வியை சந்தித்து வந்த நிலையில் தனது முதல் வெற்றியை CSK இந்த போட்டியில் பதிவு செய்திருக்கிறது என்பதை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். CSKவின் வெற்றி விகிதம் என்பது நாடறிந்த ஒன்று. அந்த வகையில் சமீப காலங்களில் தொடர் தோல்வி முகத்தில் இருந்த CSK அதிலிருந்து மீண்டு தனது முதல் வெற்றியை பதிவு செய்திருக்கிறது என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். டெல்லி அணிக்கு எதிரான நடந்த இந்த போட்டியில் 23 ரன்கள் வித்தியாசத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்பி இருக்கிறது. டெல்லி மற்றும் சென்னை இடையே நடைபெற்ற இந்த போட்டியில் 213 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய டெல்லி அணி 189 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வி அடைந்திருக்கிறது. இதனால் சென்னை அணி மீண்டும் தனது வெற்றி பாதைக்கு திரும்பி இருக்கிறது. IPL 2026 முதல் வெற்றியை பதிவு செய்திருக்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது தலைவர் வரல, இருந்தாலும் ஓகே தான். சஞ்சு சாம்சன் சதம் போட்டிருக்காரு, ஆயுஷ் மாத்ரே 50 போட்டிருக்காரு. ஹாப்பி. தொடர் தோல்வியா இருக்குமா இதுக்கு அப்புறம்? இல்ல அப்படிலாம் இருக்காது. ஏங்க பிரதீஷ் வந்து அதுதான் தொடர் வெற்றியா இருக்குமா? கண்டிப்பா. Thank you. CSK RCB சதம் 50 சதம் போட்டு டெஃபினெட்லி சஞ்சு தான் ப்ரோ. சஞ்சு வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் கொடுத்துருக்காரு, ஒரு நல்ல மேட்ச்சு, நல்லா விளையாடி இருக்காங்க சஞ்சு. ஸோ கேப்டன்சியும் வந்து சூப்பராக இருக்கு. நல்லா இது இல்லை ப்ரோ, இது தேவை தான் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் லீடுக்கு வந்து போனால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். டோனி வந்து ஓகே, பட் இருந்தாலும் அடுத்தடுத்த லீடு போனால் தான் டீம் நல்லா இருக்கும். இல்லை டஃப்ன்ட்டு இல்லை, ஒரு நிறைய வந்து எக்ஸ்ட்ரா ரன்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்கோம். அது மட்டும் கொஞ்சம் இது பண்ணிட்டா ஓகே, ஆல் குட் தான். தேங்க்யூ ஸோ மச். நல்ல மேட்ச் ப்ரோ, சூப்பராக வின் பண்ணியிருக்காங்க. கோட்டூர் புறம் ப்ரோ. ரொம்ப நல்லா இருக்கு. சீரியஸ்லி இந்த மேட்ச் வந்து அசம் மேட்ச். டெஃபினெட்லி bowling அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்லாட்டாலும் பேட்டிங் வாஸ் வெரி குட். சூப்பராக பண்ணாங்க. அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது, பட் ஆனால் அவர் சப்போர்ட் பண்றாருன்னு நினச்சிக்க வேண்டியதுதான். சஞ்சு சாம்சன் அண்ட் ஹோல் டீம் எஃபர்ட் சார். ஹோல் டீம். சாரி, பிரச்சனையா இருந்தது. இன்னைக்கு கரெக்டாக பண்ணாங்க, இன்னைக்கு கரெக்டாக விக்டரி ஆயிடுச்சு. இதே காம்பினேஷனை ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக டோர்னமெண்ட்டை ஈஸியாக ஜெயிக்கலாம். எந்த இடத்துல வந்து வின்னிங்ஸ்க்கு வந்து டீமோட ஃபீல்டிங்கு கம்ப்ளீட் டீம் எஃபர்ட். அது பிரிவஸோட கம்பேக் வந்து ஒரு டீமுக்கே ஒரு எனர்ஜி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. டோட்டலாக ஓவராக நல்லா பண்ணாங்க. சாம்சன் ஃபார்முக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இது தோனியோட டீமுங்க. 1000 சொன்னாலும் இது தோனியோட டீமு. அவர் மேட்சில் தான் இல்லை, அவ்வளோதான். அவர் உருவாக்கின டீம் தான் இது. இனி மற்றதெல்லாம் செய்யும். அவரும் வருவார், அவரையும் நாங்கள் இப்படியே செலிப்ரேட் பண்ணுவோம். தேங்க்யூ. நல்லா தான் இருந்துச்சு. புரியல. என் பேர் ஸ்ரீதர், எங்கள் அண்ணா விக்கி, அண்ணி வந்து நித்திலா, எல்லாம் ஒசூர்லேருந்து வந்திருக்கோம் சென்னை சப்போர்ட் பண்ணுறதுக்காக. மேட்ச் நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு கண்டிப்பாக ஜெயிப்போம் நம்பிக்கையோட வந்தோம். முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, நல்லா விளையாண்டாங்க. ஃபீல்டிங் தான் முக்கியத்துவம். சஞ்சு நல்லா விளையாண்டாங்க. ஃபீல்டிங் இதே மாதிரி எல்லா மேட்ச் விளையாண்டா கப்பு நம்மளுக்கு தான். பேட்டிங் நல்லா இருந்துச்சு, பவுலிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஃபீல்டிங் சூப்பராக இருந்துச்சு. சஞ்சு வேற லெவலு, ஓவர்டன் வேற லெவலு. CSK ரொம்ப செமையா விளையாண்டாங்க. சிதம்பரத்துல இருந்து வந்திருக்கோம், ரொம்ப ஹாப்பியா தான் திரும்பி போறோம். சஞ்சு சாம்சனுக்கு முக்கிய பங்கு இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப ஹாப்பியா தான் பாக்குறேன். டோனி இல்லாத ஒரு வெற்றி, முதல் தடவை சென்னை இந்த லீக்ல வெற்றி பெற்றிருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? தோனி தான் இது இல்லாதது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா தோனி தான் இவ்வளவு எஃபோர்ட் போட்டு எல்லாத்தையும் சொல்லி தந்து ஜெயிச்சதுனால நாங்களும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கோம். தேங்க்யூ. இதில் வந்து வின் பண்ணியிருக்கீங்க.
எப்படி பாக்குறீங்க? நல்ல மேட்ச் இது. ஃபர்ஸ்ட் இல்லை நான் அவங்கள்ட்ட போகிறப்பே சொன்னேன், ஜேமி ஓவர்டன் இன்டர்ன் நல்லா இருக்குது, கம்போஜ் இன்டர்ன் நல்லா இருக்குது, கேப்டன்ஷிப் தான் ப்ராப்ளம்னு சொன்னேன். அகைன் இப்போ எல்லோரும் நல்லா விளாண்டாங்க. அஸ் எ டீமாக சந்தோஷமாக இருக்குது. நான் ஆர்சிபி ஃபேன் தான், பட் ஆனால் சென்னை அடுத்த டீமோட விளையாடுறப்போ சென்னை ஜெயிக்கணும்னு நினைப்போம். சிஎஸ்கேவா ஆர்சிபியான ஆர்சிபி. என்னங்க சஞ்சு சாம்சன் சதம் போட்டிருக்காரு. சார், நான் உங்கள்ட்ட காலையிலே சொன்னேன், சஞ்சு சாம்சன் வந்து ஒரு பிக் மேட்ச் பிளேயர். கண்டிப்பாக ஒரு 3 மேட்ச் விளையாடலைன்னா கண்டிப்பாக இன்னொரு மேட்ச் ஆடத்தான் செய்வார் அவர். ஸோ நல்ல டீம், கேப்டன் சரியில்லை. தோனி வந்தால் இன்னும் டீம் ஸ்ட்ராங் ஆகும். ஆனால் ஃபைனலில் சாலா கப் நம்பு ஆர்சிபி. சிஎஸ்கே ஆல்வேஸ் வின்ஸ் ப்ரோ. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் வந்து பார்க்குறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தோனி இல்லாத ஒரு வெற்றி நீங்க எப்படி பாக்குறீங்க? தோனி வராது கொஞ்சம் வருத்தம் தான், பட் மேட்ச் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். சஞ்சு சாம்சன் சதம் போட்டிருக்காரு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப காரணமே சஞ்சு சாம்சன் சதம் காரணமா? கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த வருஷம் நம்ம தான் ஜெயிப்போம்.